சிறுகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்து மீனா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் உடனே விஜய மீனாவை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணணும், அதனால டைஜஷனை வர சொல்றேன் நல்லா சொல்லிக்கிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ணாமலை இது உனக்கு தேவையா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என்ன சொல்ல வரேன்றத கேளு, எது சொன்னாலுமே நான் கேட்க முடியாதுன்றாங்க. உன் வீக்குக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது கேட்டதும் என்னது 3000 ரூபாவா, என்னடா இது, நம்ம வாங்கி சாப்பிட்ற செலவை விட இவங்க சொல்ற செலவு ரொம்பவே அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. உடனே நம்ம டைஜஷன் கிட்ட போயிட்டு மீனா கேட்குறாங்க, ஒரு நாளைக்கு இந்த ஃபுட்டை சமைச்சு கொடுக்கணும்னா எவ்வளோ ஆகும், 1 டேக்கு 500 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. உடனே மீனா நான் ஒரு வேளை மனோஜுக்கு சமைச்சு கொடுக்கணும்னா ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் சமைச்சு கொடுப்பேன். அத்தை, உங்களுக்கு நான் சமைச்சு கொடுப்பேன், ஆனா அவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் 500 ரூபாய்லாம் அதிகம், வேணும்னா ஒரு நாளைக்கு நான் 300 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. இல்லடா, என் பொண்டாட்டி ரொம்ப பிஸி, அவ பூ கட்டுற வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுனா கூட வீட்டுல இருந்து பூவு கட்டுவா, அதை எடுத்துட்டு போயிட்டு கொடுப்பா செய்வா, அப்படி இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது, அவ டெக்கரேஷன் வேலையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்காள்ன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ், எதுக்காக உனக்கு இந்த வேலை? இல்ல ரோகிணி, நான் எவ்வளவு ஃபிட்டா இருக்கணும், நான் அப்படி இருந்தா தானே அழகா இருக்கும், அதனாலதான் சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் உன் இஷ்டம், மேல நான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு அங்க ரோகிணி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா இப்ப ரொம்பவே சந்தோஷமா நான் டைஜஷன் வர சொல்லி அவங்க மூலியமா எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வராங்க. மீனா வந்ததுமே அங்க சிந்தாமணி உட்காந்து மீனாவை கிண்டல் பண்ற மாதிரி ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமா வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி கண்டிப்பா நான் என்ன பண்ண வேண்டியது எனக்கே தெரியாது, நான் கண்டிப்பா இந்த தொழில சாதிச்சு காட்டுவேன் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே பயங்கர கோபத்துல இருக்காங்க. சிந்தாமணியும் விஜயாவும் சேர்ந்து மீனாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனா இதுக்கு என்ன தக்க பதிலடி கொடுக்க போறாங்க, இது விஜயோட மூஞ்சில கறி பூசுற மாதிரி இருக்குமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.